Hi friends, welcome to my channel. Friends, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த LED பல்ப் ரிப்பேரிங் தான். நம்ம how to repairல பார்க்கக்கூடிய வீடியோ இதுதான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்து நான் நிறையா போட்டிருக்கேன். இந்த வீடியோ இப்போது எதுக்காக நான் இதை மேக் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா எனக்கு பல்போட தேவை இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா எல்லாருமே வந்து சீர் பண்ணுறதுக்கு போர்டு எங்கே கிடைக்கும், லைட் எங்கே கிடைக்கும் இப்படியெல்லாம் கேட்குறாங்க. நான் சொல்லக்கூடிய சஜெக்ஷன் என்னென்னா பல்போ போர்டோ தேரத்தை விட இருக்கிற லைட்டை வச்சு நம்ம சீர் பண்ணிக்கணும். இப்போது நம்மக்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு நம்ம இன்னொரு பல்ப் வந்து சீர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை, ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். இதை பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். அதே மாதிரி இந்த போர்டு இந்த லைட்டை நம்ம ஒரு 2 நிமிஷத்தில் ரெடி பண்ண போகிறோம். ஓகேங்களா? நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனல் இன்னொன்று இருக்குது, NS எலக்ட்ரிக்கல் அண்ட் ப்ளம்பிங். அந்த சேனலையும் நீங்கள் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோக்கள் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். பக்கத்தில் பெல் சிம்பிளை அழுத்திக்கோங்க. ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து 18 வாட்ஸ் LED பல்ப். இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு லோக்கல் பிராண்டு 18 வாட்ஸ் பார்த்தீங்கன்னா LED பல்ப். இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 பல்ப் வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 பல்ப் வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு 9 வாட்ஸ் பல்ப்பு. இதுவும் லோக்கல் பிராண்டு தான். ஓகேங்களா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த பல்ப்பை நான் சீர் பண்ண போகிறதில்ல, அதனால் இதை எடுத்து வச்சுட்டு போகிறேன். ஏன்னா இது 2 வந்து நம்ம சீர் பண்ணலான்னு ஒரு ஐடியா, அதனால தான். சரி, ஓகே. இப்போது நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக 1 பை 1 பார்த்துடலாம் இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு நான் ஒரு பல்ப் மட்டும் எடுத்துக்கிறேன். இதை வந்து ஓர வச்சுருவோம். இப்போது நம்ம இதை வந்து செக் பண்ணிக்கலாம் எரியுதான்னு சொல்லிவிட்டு. நான் வந்து இங்கே வந்து சீரீஸில் ஒயர் போட்டு வச்சுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பல்ப்பு வந்து செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு இது ஒர்க் பண்ணுதா ஒர்க் பண்ணலான்னு சொல்லிட்டு. இது வந்து சீரீஸ் லைனோட ஒயர். இது நம்ம இதை வந்து இந்த 2 டெர்மினலில் வச்சோம்னா நமக்கு வந்து இது எரியுதா இல்லையான்னு உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? நம்ம வந்து செக் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சீரீஸ் லைன் வந்து பக்கத்தில் வச்சுருக்கேன். வெளிச்சம் இருக்கணும், உங்களுக்கு வெளிச்சம் தெரியும் கண்டிப்பாக. பார்த்தீங்கன்னா தெரியும் சீரீஸ் லைனு வந்து ஒர்க் பண்ணுது. இப்போ நம்ம அந்த பல்ப்பை மட்டும் செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த பல்பில் என்ன ஃபால்ட் இருக்குன்னா லைட் வந்து நின்று எரியுது. அதாவது பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஒரு பிரைட்னஸ்ஸே வரல, ஆனால் ஒரு மாதிரி மின்னு எரியுது. ஓகேங்களா? இந்த லைட்டில் ஃபால்ட்டு உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, ஆனால் லைட்டாக எரியுது. நான் இதை வந்து செக் பண்ணி காட்டுறேன் ஓப்பன் பண்ணிவிட்டு. ஓகே, இப்போ நான் வந்து சீரீஸ் வந்து ஆஃப் பண்ணிடுறேன். பாருங்கள், நான் பவர் லைன் கொடுத்து இவ்வளோ நேரம் ஆகுது, இப்போ தான் எரியுதே இது. ஓகேங்களா? நம்ம இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் பண்ணணும். இது எப்படி ஓப்பன் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இதை எப்படி ஓப்பன் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே ரவுண்டில் ஒரு லைட்டாக இந்த இடத்துல வந்து சிலிக்கான் வச்சு பேக் பண்ணியிருப்பாங்க. நம்ம இதை இப்படி ப்ரெஸ் பண்ணி திருவணும்னா சில டைமில் கைட்டிக்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். நல்லா சரியான பேக்கிங்கு, நல்லா கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. நான் வந்து டெஸ்டர் வச்சு ரிமூவ் பண்ணிக்கிறேன். விட்டு கைட்டினோம்னா இது மாதிரி நமக்கு வந்து கைட்டிக்கும். இப்போ நான் வந்து கைட்டி ஓப்பன் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம இப்படி வச்சுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா LED தான் போன மாதிரி தெரியுது. இங்கே இருக்கிற ஒரு LED உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். இங்கே இருக்கிற LED பாருங்கள், ஒரு மாதிரி பிளாக்காக இருக்குது. இந்த LED தான் போன மாதிரி தெரியுது. நம்ம இது வந்து செக் பண்ணிக்கலாம். மீதியெல்லாம் ஓரளவுக்கு நல்லா தான் தெரியுது. நான் வந்து லைன் கொடுத்து செக் பண்ணுவோம். அதேமாதிரி அதே சீரீஸ் லைனை நான் வந்து கொடுக்குறேன். சீரீஸ் லைனை வந்து இதில் வந்து சால்ட்ரு பண்ணிக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு வந்து நான் காட்டணும், அதனால் வந்து இதில் வந்து நான் சால்ட்ரு பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த 2 ஒயரை வந்து சால்ட்ரு பண்ணிக்கிறேன். ஏன்னா உங்கள்கிட்ட வந்து நான் தெளிவாக காட்டணும் இல்லையா இது எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நான் சீரீஸ் வந்து ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணியாச்சு. பாருங்கள், இப்போது இதில் வந்து பாதி மட்டும் எரியுது, பாதி வந்து எரியலை. இப்போது இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு நான் வந்து முதல்ல ஓப்பன் பண்ணும்போதே சொன்னேன் இந்த LED மேலே தான் எனக்கு வந்து டவுட் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. இப்போ அதனால் வந்து இந்த LED மட்டும் நான் வந்து ஷார்ட் பண்ணி பார்க்க போகிறேன். இங்கே பாருங்கள், இப்போ நான் ஷார்ட் பண்ணும்போது இந்த பக்கம் இருக்கக்கூடிய லைனுங்கள் வந்து கண்டிப்பாக வந்து எரியணும். அது இந்த எல்இடி வந்து டேமேஜில் இருக்குது. அதனால் இதை வந்து நான்
பேத்து எடுத்துகிட்டு ஸ்டார்ட் பண்ணணும். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது மாதிரி லைன் கொடுத்துட்டு செய்யும்போது கேர்ஃபுல்லாக வந்து செய்யணும், ஓகேங்களா? ஏன்னா இது வந்து பவரில் இருக்கும். அதனால் பாருங்கள், டெஸ்ட்டில் கூட லைட் எரியும் பாருங்கள். இங்கே பாருங்கள், பார்த்திங்கன்னா தெரியும், டெஸ்ட்டில் ஃபேஸ் வருது பாருங்கள், ஓகேங்களா? அதனால் இதை மட்டும் வந்து கேர்ஃபுல்லாக செய்யணும். இது வந்து பிளாஸ்டிக் பாடின்றதெல்லாம் நான் கையை வச்சிட்ருக்கேன். யாரும் வந்து ஸ்டீல் பாடியில் கை வைக்கக்கூடாது. ஏன்னா இது ஃபுல்லாகவே வந்து பவர் வந்து கண்டக்ட் ஆகும், ஓகேங்களா? இப்போது நான் வந்து இதை வந்து சால்ட்ரு பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? சால்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம வந்து செக் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நான் வந்து அங்கே வந்து சீரிஸ் லைன் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். இப்போது இங்கே இருக்கக்கூடிய அந்த எல்இடி மேலே இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே எடுத்துடுறேன். ஏன்னா பழைய எல்இடி வந்து அங்கே சால்ட்ரு பண்ணியிருப்பாங்க. அதில் இருந்த அந்த பல்ப்பு, நம்ம அங்கே இருக்கிற பல்ப்பு வந்து நம்ம வந்து எடுத்துடணும். எடுத்தால் தான் நம்ம வந்து 2 பின்னும் தெரியும். அழகாக வந்து நம்ம மறுபடியும் அடுத்து ஒரு எல்இடி வைக்கிறதுனாலும் வைக்கலாம். அப்படியே வச்சு நான் அதை வந்து அப்படியே இந்த மாதிரி லிட்டு வச்சோம்னா நம்ம வந்து அது வந்து ஹீட் ஆகி அந்த எல்இடி, அங்கே இருக்கிற எல்இடி வந்து எட்ட வந்துடும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த இருந்த எல்இடி வந்து எடுத்துட்டேன். இப்போ நான் இதை வந்து லைட்டாக ஷார்ட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறமா என்ன பண்ணுறேன்றத சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம லைட்டாக லிட்டு வச்சு அதை வந்து ஷார்ட் பண்ணிக்கலாம். ஷார்ட்னா ஒன்றும் இல்லைங்க, இந்த ப்ளஸ் மைனஸ் வந்து இப்படி ஜாயின் பண்ணி விடணும், அவ்வளோதான். இங்கே பாருங்கள், சும்மா இந்த லிட்டு வந்து இதையும் வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணுறதா கணக்கு. ஓகே, இப்போ வந்து நான் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம சீரிஸை வந்து ஆன் பண்ணி நம்ம செக் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த எல்இடி எப்படி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். பாருங்கள், இப்போ நான் ஆன் பண்ணிட்டேன். இப்போ வந்து எரியுது, ஓகேங்களா? இப்போது பார்த்தீங்கன்னா இதில் வந்து பாதி தான் எரியுது, பாதி வந்து எரியலை, ஓகேங்களா? பாதி எரியுது, பாதி வந்து எரியலை. இந்த பக்கம் வேறு ஏதோ ஒரு எல்இடி வந்து டேமேஜ் இருக்குது. இப்போது அது எந்த எல்இடின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். அப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கணும்னா இங்கே பாருங்கள், இப்போ நான் வந்து சீரிஸ் வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். எல்இடி வந்து ரொம்ப நேரம் பார்க்க முடியாது, அதனால தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் வந்து ஒரு ஒயர் எடுத்துன்னு வந்திருக்கேன். ஏன்னா நமக்கு ஒரு பாதி ஓகே ஆகிடுச்சு, அதாவது இந்த பாதி வந்து ஓகே ஆகிடுச்சு, இந்த பாதி மட்டும் தான் வேலை செய்யலை. அதனால இந்த எல்இடியோ இல்லை இங்கே இருக்கக்கூடிய லாஸ்ட் எல்இடிலையோ ஏதோ ஃபால்ட் இருக்குது, ஓகேங்களா? அதனால தான் வந்து இந்த எல்இடிலாம் வந்து பிளிங்க் ஆகுது, ஓகேங்களா? அதனால் வந்து நம்ம இப்போ இதில் எந்த எல்இடின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு இது மாதிரி ஒரு துண்டு ஒயர் தேவை, ஓகேவா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எல்இடி வந்து நல்லா பவராக எரியுது, அதனால் கண்ணால் பார்க்க முடியல. நான் வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். பவர் கொடுத்துட்டு சப்ளை வந்து ஆன் பண்ணிடணும். சப்ளை ஆன் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எல்இடியாக இது மாதிரி ஷார்ட் பண்ணணும். அதாவது பார்த்திங்கன்னா நம்ம பக்கத்தில் இது மாதிரி கொடுக்கும்போது அந்த எல்இடி வந்து எரிதான்றதை செக் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பிரைட்டாக தான் இருக்கும், ஏன்னா ஆன் பண்ண போகிறேன், ஓகேங்களா? செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ அது வந்து ஒரு பாதி வந்து எரியுது. நான் கொஞ்சம் மறைச்சிக்கிறேன் கையால். இன்னொரு பாதி வந்து செக் பண்ணுவோம். இந்த எல்இடி இல்லை, அடுத்து இந்த எல்இடியும் இல்லை, அடுத்து பார்த்திங்கன்னா இந்த எல்இடியும் இல்லை, அடுத்து இந்த எல்இடியும் இல்லை, இதுவும் இல்லை, இதுவும் இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா அடுத்து ஒரு 3 எல்இடி இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வச்சுக்கிட்டு இப்போ இந்த பக்கத்துக்கு இதை செக் பண்ணிடலாம். ஏன்னா நல்லா பிரைட்டாக இருக்குது, ஓகேங்களா? அதனால தான் வாட்ஸ் அதிகன்றதால நமக்கு இந்த லைன் வரல. இப்போது செக் பண்ணிட்டேன் பாருங்கள். இப்போ இந்த ஒரு எல்இடி தான் டேமேஜ் ஆகலை. இப்போ பார்த்திங்கன்னா இந்த எல்இடி, ஓகேங்களா? இது பாருங்கள், இந்த எல்இடியில் தான் டேமேஜ் இருக்குது. இப்போ நம்ம இதை மட்டும் ஷார்ட் பண்ணிவிட்டு செக் பண்ணால் தெரிஞ்சிடும். இப்போ நான் பவரை ஆஃப் பண்ணிடுறேன். அதேமாரி இந்த எல்இடியை அப்படியே ஒரு டிஸ்மேண்டில் பண்ணிவிட்டு சால்ட்ரிங் வச்சு அந்த இதை ரிமூவ் பண்ணிக்கிறேன், எல்இடியை. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த எல்இடி வந்து எடுத்தாச்சு. அந்த லைனை மட்டும் ஷார்ட் பண்ணிட்டேன். கிட்ட பார்த்துக்கோங்க, இங்கே ஒரு எல்இடி போச்சு ஷார்ட் பண்ணிட்டோம், இங்கே ஒரு எல்இடி போச்சு ஷார்ட் பண்ணிட்டோம், ஓகேவா? இப்போ நான் வந்து சீரிஸ் வந்து ஆன் பண்ணுறேன். இப்போது பவர் ஆன் பண்ணுறேன், லைட் வந்து எரியுது, ஓகேங்களா? பாருங்கள், எல்லா எல்இடியுமே எரியுது. நம்ம 2 ஷார்ட் பண்ணோம், அது மட்டும் எரியலை, ஓகேவா? 2 வந்து டேமேஜ். இப்போது பார்த்திங்கன்னா இதை ஷார்ட் பண்ணி போட்டதால் இந்த 2 எல்இடிக்கு வரக்கூடிய வோல்டேஜ் பார்த்திங்கன்னா இந்த 2 எல்இடிக்கு வரக்கூடிய வோல்டேஜ் இது எல்லாத்துக்கும் அடிஷ்னலாக போகும். அதனால் பக்கத்து எல்இடி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா? இருக்குது தான், நான் இல்லைன்னு சொல்லலை. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த
இந்த போர்டு பார்த்திங்கன்னா தனியாலாம் கிடைக்காது, இருக்கிறது தான். அதாவது பார்த்திங்கன்னா நம்ம இருக்கிற போர்டிலேருந்து ஒரு எல்இடி எடுத்து இங்கே வைக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கெல்லாம் இப்போ வந்து எனக்கு நேரம் கிடையாது, இருக்கிற வரைக்கும் யூஸ் பண்ணலாம். ஆல்ரெடி இது வந்து எக்ஸ்பைரி, ஓகேங்களா, கீழே போட்டது. அதை எடுத்தால் நான் ஸ்டார்ட் பண்ணிக்க, எனக்கு ஒரு மாதம் இருந்தால் கூட எனக்கு லாபம் தான், ஓகேங்களா. அதனால் இப்போ இதை வந்து நான் க்ளோஸ் பண்ண போகிறேன். அடுத்து இன்னொரு எல்இடியும் எப்படி ரிப்பேர் பண்ணுறதுன்றதை உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேங்களா. வாங்க செக் பண்ணி பார்க்கலாம். அது வந்து பார்ட் 2வாக நான் வீடியோ போடுறேன், அதையும் பார்த்துக்கோங்க, எப்படி ஒர்க் பண்ணுறதுன்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. இப்போது நான் இந்த கவர் வந்து போட்டுக்கிறேன். ஓகே, இதனுடைய கேப் வந்து போட்டாச்சு. இப்போ நான் ஆன் பண்ணுறேன். இப்போது நமக்கு பக்காவாக வெளிச்சம் தர இந்த பல்ப் வந்து தயாராக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த மேலே வந்து சீரிஸ் ஓகே ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ வந்து நமக்கு வந்து மேலே இந்த சீரிஸ் வச்சோம் இல்லையா, அதை வந்து ரிமூவ் பண்ணி விட்டுடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு நார்மலாக நம்ம ஹோல்டரில் போட்டு செக் பண்ணிக்கலாம். இது லைட்டாக அப்படி சால்ட்ரிங் வச்சனாலே எடுத்துக்கும். நீங்கள் இது மாதிரிலாம் பண்ண தேவையில்ல, நீங்கள் டேரெக்டாக ஹோல்டர்லேயே போட்டு கூட பண்ணலாம். நான் ஆக்சுவலாக ஹோல்டரில் போட்டு தான் பண்ணுவேன், அந்த ஹோல்டர் எங்கே கிடக்குதுன்னு தெரியல. சரி, அதனால் இது மாதிரி பண்ணேன். ஓகே ஓகே இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இதை பக்காவாக சால்வ் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ இதை நம்ம டேரெக்டாக ஹோல்டரில் போட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நான் என்ன டவுட்னா உங்களுக்கு வந்து போட்டு காட்டுறேன். இப்போது பல்ப் வந்து நாங்கள் போட்டிருக்கேன். இப்போ வந்து சீரிஸ் வந்து நம்ம டச் பண்ணி காட்டுறேன். நான் பார்த்திங்கன்னா இப்போ வந்து நமக்கு பக்காவாக அது வந்து எரியுது, எந்த வித பிரச்சனையும் இல்லை, ஓகேங்களா. பாருங்கள், இப்போ நான் வந்து டச் பண்ணி காட்டுறேன். இப்போ நமக்கு வந்து அந்த லைட் வந்து பக்காவாக எரியுது, எந்த பிரச்சனையும் இல்லை, ஓகேங்களா. இது மாதிரி நம்ம ஒரு சிம்பிளாக ஒரு லைட்டை வந்து ரெடி பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட சொல்லக்கூடிய சஜெக்ஷன் என்னென்னா, நீங்கள் தேவையில்லாத புதுசாக மாற்றிக்கின்னு ஒரு பொருள் வாங்கிக்கலாம் வந்து கஷ்டப்படாதீங்க. இருக்கிற பொருளை வச்சு அதை வந்து நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும், ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இன்னும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை பாய்.